எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 7. லண்டன் விமான நிலையம். ஏறக்குறைய 16 மணி நேரங்களுக்கு பிறகு மலேசியாவிலிருந்து புறப்பட்ட விமானம் லண்டன் வந்து தரையிறங்கியது. லக்கேஜ் கலெக்ட் செய்கின்ற இடத்தினில் பல்லவி அவளின் டிராவலிங் பேக்குகளை சரிபார்த்து ஒவ்வொன்றாய் எடுத்து தரையில் வைத்து கொண்டிருந்தாள். ஏற்கனவே பேக்குகளை எடுத்திருந்த யாஷோ அவளுக்காக உதவ போக, இல்லை வேணாம் என்றவளோ அவசர அவசரமாக யாஷின் விரல்கள் இறுக்கியிருந்த பேக்கை அவள் பிடிக்கு மாற்றிட பார்த்தாள். பரவாயில்ல பல்லவி என்றவனோ தொடர்ந்து பேக்கை தரைக்கு இடம் மாற்றிட மேல் தூக்க, நான் தான் வேணாங்கிறேன்ல என்றபடி சப்தம் போட்டு குறுக்கிட்டவளோ பிடியை அவள் கைக்கு மாற்றி பேக்கை தரையில் லேண்ட் ஆக்கினாள். யாஷுக்கோ சுருக்கின்றானது. அவமானமாக உணர்ந்தான் ஆண்மகன் அவன். சுற்றத்தினர் ஒரு நொடி நின்று பார்த்து போக பல்லவியின் சப்தமான தொனியில். ஆனால் டார்க் ஸ்கின் பைங்கிலி அவளோ ஒன்றும் நடவாதது போல அவளின் வேலையிலேயே மும்மரமாயிருந்தாள். காத்திருந்தான் யாஷ் அவளுக்காகவே. வல்லபி அவளின் காரியங்களை முடித்திட கொண்டு வந்த அனைத்தையும் சரிபார்த்து பெருமூச்சு கொண்டவளிடத்தில், பல்லவி ஒரு 2-3 நாளைக்கு மட்டும் என் ஃப்ரெண்டு வீட்டில் என்று யாஷ் சொல்லிக்கூட முடிக்கவில்லை. அதற்குள் இடைமறைத்தாள் திமிர்காரி அவள். நான் ஏற்கனவே எனக்கு தனியாக தங்க இடம் பார்த்துட்டேன் என்றவளோ கராராகத்தான் சொன்னாள். ஆனால் யாஷுக்குத்தான் அதன் சீரியஸ்னஸ் புரியவில்லை. மிக சாதாரண தொனியிலேயே ஆரம்பித்தான். பல்லவி அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, இன்னும் 2 நாளில் என்றவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவசரத்துக்கு பிறந்த அன்னக்கிளியோ மீண்டும் முந்திரி கொட்டையாய் முந்தி சொன்னாள். இங்க பாருங்க, நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் ஏன் வழியில் போகிறேன். நடிப்பு ஃப்ளைட்லேயே காலெடுத்து வச்ச உடனே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எதுவும் இல்லை என்றவளோ மேற்கொண்டு ஏதும் பேசாது அங்கிருந்து கிளம்பினாள் விருட்டென்று. எவ்வித உணர்வுமின்றி கடந்து போகின்றவளை வெறித்து கொண்டு நின்றான் யாஷ். அவனுக்குத்தான் அவள் மேல் ஆசை வந்துவிட்டதே தவிர அவளுக்கில்லை. சில வாரங்கள் மற்றவர்களுக்காக நடிப்பாய் நடித்த இருவரில் ஒருவரின் மனது மட்டும் பாலும் மனமாக மாறியிருக்க, மற்றொன்றோ இறுகிய கருங்கல்லாகவே இருந்தது. தம்பதி சகிதமாக பயணம் செய்து வந்தவர்கள் விமான நிலையத்தில் யாரோ போல் பிரிந்து சென்றனர். வலித்தது முதல் முறை யாஷுக்கு. ஒத்தை கருவேப்பிலை கொத்தவனுக்கு பெற்றோர்களிடத்தில் எவ்வித குறையும் இல்லை. அவன் விரும்பியபடியே எல்லாமே அவன் இஷ்டப்படாதது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் திருமணம். ஆனால் நடிப்பே நனவானால் எப்படி இருக்கும் என்ற ஆசை மனதில் துளிர்விட அவ்வளவு சிறப்பாய் பல்லவி நடித்திருக்கிறாள் என்பது யாஷின் புத்திக்கு இப்போதுதான் உரைத்தது. இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.